மாதவிடாய் இந்த சொல் ஒரு நாகரிகமான ஒரு சொல். மாத விலக்கு அப்படின்னு ஒரு தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த விலக்குங்கிற வார்த்தையை வச்சு அந்த சமயத்தில் இந்த பெண்ணை ஒதுக்கி வைக்கிறாங்க. இதை ஒரு விழாவாக எடுத்து எல்லாரையும் வரவழைச்சு அந்த பர்டிகுலர் நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு நாள் எல்லாரும் வந்து அந்த பெண்ணை தொடுறாங்க. இந்த செலிப்ரேட் பண்ணுற இந்த ஒரு நாள் இதே நிகழ்ச்சி அடுத்த மாதம் ஆகும்போது அந்த பெண்ணை ஐசோலேட் பண்ணுறாங்க. எல்லாரும் தொட்டு தொட்டு வாழ்த்தின அந்த பெண்ணை விலக்கு அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. நேற்று வர ஒரு குழந்தையா இருந்த ஒரு பள்ளி குழந்தை, அந்த குழந்தை திடீர்னு ஒரு நாள் இந்த ஒரு நிகழ்வுனால ஒரு பெரிய பெண்ணை அதை பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த பிள்ளைகளை தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துல உட்கார வைக்கும். அது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அந்த குழந்தையை எவ்வளவு பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியல இவங்களுக்கு. மாதவிடாய்ங்கிறது முதல் தடவை வரும் பொழுது என்ன குறிக்குது? ஒரு பெண் குழந்தை உடல் ரீதியாக பக்குவம் அடைஞ்சிருக்கா, மெச்சூர்டாக இருக்கா. கர்ப்பப்பை ஒரு உயிரை உண்டாக்கவும் அந்த உயிரை ஒரு குழந்தையா மாற்றி 9 மாதம் காப்பாற்றுறதுக்கு உண்டான தகுதி இந்த கர்ப்பப்பைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் தான் இந்த அறிகுறி. இதனுடைய சினைப்பைகள் அது முட்டையை உருவாக்குறதுக்கு தயாராக இருக்கு. அந்த முட்டையை உயிராக மாற்றி ஒரு குழந்தையா தன்னுள்ள வச்சுக்கிறதுக்கு இந்த கர்ப்பப்பை தயாராக இருக்கு அப்படிங்கிறத ஒரு அறிவுறுத்தும் நிகழ்வு தான் இந்த மாதவிடாய். இந்த பெண்ணுக்கு அந்த தகுதி மட்டும்தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு அனுமதி இந்த பெண்ணுக்கு கிடைக்கும். இந்த தகுதி தான் மாதவிடாய், முதல் மாதவிடாய். அனுமதிங்கிறது திருமணம். ஒவ்வொரு மாதவிடாயும் ஒரு தோல்வியின் அறிகுறி மாதிரி தான். இந்த பெண் திருமணம் ஆகிற வரைக்கும் இந்த பெண்ணுக்கு தாயாகும் அனுமதி இல்லை. அதனால இந்த பெண்ணின் கர்ப்பப்பைக்குள்ளே ஏற்படும் மாற்றங்களின் முயற்சி ஒவ்வொரு மாதமும் தோல்வியில் தான் முடியுது. அந்த தோல்வியின் எதிரொலி தான் இந்த மாதவிடாய். சரியாக சொல்லணும்னா ஒரு கர்ப்பப்பையின் கண்ணீர் தான் இந்த மாதவிடாய். சாதாரண கண்ணீர் அல்ல, இரத்த கண்ணீர். ஒரு பையாக இருக்கக்கூடிய இந்த கர்ப்பப்பை ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவை ஒரு அறைக்குள்ள வைக்கணும் அப்படின்னு மாறும் பொழுது இந்த கர்ப்பப்பை ஒரு கருவறையாக மாற முயற்சிக்குது. அனுமதி இல்லாதனால இதனுடைய முயற்சி ஒரு தோல்வியில் முடியுது. அந்த தோல்வியினுடைய ஒரு அழுகை தான், ஒரு கண்ணீர் தான் இந்த மாதவிடாய். என்னால் ஒரு உயிரை உண்டாக்க முடியும், இந்த மனித இனம் அழியாமல் பார்த்துக்க முடியும், இந்த முயற்சியில் நான் என்றைக்குமே தளர மாட்டேன் அப்படின்னு மாதம் மாதம் ஒரு உயிரை உருவாக்கவும் அந்த உயிரை பாதுகாக்கவும் ஏற்படுத்திக்கிற ஒரு முயற்சி தான், அந்த முயற்சியினுடைய தோல்வி தான் இந்த மாதவிடாய். இதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பாருங்கள்.